நடிகை கீரா இந்த நாளைக்கு வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாம இருந்துட்டு, இப்ப திரும்ப திரும்ப அவருடைய செயல்பாடுகளை வெளியில் சொல்லும்போது, பார்க்கும்போது இது நடிகை கீராவாக பேசுகிறாரா? அல்லது பின்புலமாக சில விஷயங்கள் அவரை பின்தொடர்ந்து நிற்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் இது கீரா தான் பேசுகிறாரா? அல்லது கீராவை இன்னொரு ஆள் பேச வைக்கிறதா? இல்லை இன்னொரு டீமை அதை செயல்படுத்த வைக்கிறதா? அல்லது அஜித்துடைய பெருமையும் மகிழ்ச்சியையும் குறைந்தபட்சம் ஒரு கீழ்த்தரமா ஆக்குவதற்கான ஒரு திட்டமாக இருக்குமோ என்ற சந்தேகங்கள் எங்களுக்கு எழுகிறது என்பதுதான் உண்மையாக தெரிகிறது. என்றா இத்தனை நாளைக்கு இல்லாத கீரா இப்போது மட்டும் ஏன் அஜித்தை பற்றி இத்தனை குறைவான சில விஷயங்களை வெளியில் சொல்லிக்கொண்டு வருவது வேடிக்கையாக இருக்கிறது. அதை பற்றி நமக்கு விரிவாக இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். கீராவை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரபலமான நடிகை. இப்போது சினிமாவில் அவர் ரொம்ப காலமாக ஒதுங்கி இருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் அஜித்திற்கு சில விஷயங்கள் சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் பாராட்டுகளும் அது இதுமான நடந்திருக்கிறது. இப்போது சினிமாவில் சில வட்டாரங்கள் சொல்லப்படுவது என்னவென்றால், அஜித்திற்கு பாராட்டு விழா கூடவே நடத்த வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அஜித் பல விஷயங்களில் அவருடைய புகழும் இதுக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பத்மபூஷன் விருது வாங்கிய பிறகு அவருக்கு நிச்சயமாக ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் கீரா என்ற ஒரு நடிகை அஜித்தை தரக்குறையான சில விஷயங்களை வெளியிடுவதும், அவர் வாழ்க்கையில் அஜித் முன்னாடி ரொம்ப கெட்டவர், இப்போது நல்லவர் போல் நடிக்கிறார் என்று பல விஷயங்களை சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டு வாழ்ந்தாலும் அஜித்தை பற்றி உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இன்னைக்கு என்ன பேசினாலும் அஜித் எல்லாமே கேட்டுட்டு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நடிகராக கொந்தளிக்காமல் சாதாரண மனிதனாக வாழ்வதை அவருடைய இயல்பான ஒரு இதாக வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படித்தான் பேரை கெடுத்தாலும் அவர் இருப்பது போல் தான் இருக்கிறார். அவர் வாழ்க்கையும் ஒரு அங்கும் இங்கும் நகராமல் அழகான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உங்களுக்கு தெரிகிறது. இப்போது கீரா இந்த மாதிரி சில விஷயங்களை செயல்படுத்தும் முறையை பார்க்கும்போது நிச்சயம் சந்தேகிக்கப்படுகிறது. இது உண்மையிலேயே கீரா தான் பேசுகிறாரா? அல்லது கீராவை இந்த மாதிரி சில விஷயங்களை வைத்து பேச வைக்கிறாங்களா? அப்படிப்பட்ட சில சந்தேகங்கள் எழ வைக்கிறது. ஒரு மனிதனுடைய புகழ்ச்சியை தாழ்த்தப்பட வேண்டும் என்று அதற்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அப்படித்தான் கீராவை வைத்து ஒருவேளை கீராவை மிரட்டிவிட்டு இப்படி செய்ய வைக்கிறார்களா? இப்படிப்பட்ட சில சந்தேகங்கள் எழுகிறது. அந்த சந்தேகங்களும் உங்களுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் வந்தால் நீங்கள் மீண்டும் எனக்கு வருகின்ற சந்தேகங்களும் உங்களுக்கு எத்தனை பேர் வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் சந்தேகங்கள் வருகிறது என்றால் நம்முடைய கமெண்ட்ல நீங்க தாராளமாக சொல்லலாம். அந்த சந்தேகத்தை பற்றி விளக்கமும் நம்மளால் கொடுக்க முடியும். அந்த விளக்கத்துக்கு மாறாக நமக்கு சில விஷயங்களை பேசலாம் என்று உங்களுக்கு நிச்சயமாக சொல்லப்படுகிறேன். மீண்டும் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்